தமிழகத்துல இன்னும் ஒரு சில நாட்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தொடர்ந்து நிறைய அறிவிப்புகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில நகை கடன் தள்ளுபடி தொடர்பாக வெளிவந்திருந்த அறிவிப்பு மக்களுடைய கவனத்தை கொஞ்சம் அதிகமாக ஈர்த்ததுன்னு சொல்லலாம். கூட்டுறவு வங்கிகளுக்கு போய் நிறைய மக்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இந்த நகை கடன் தள்ளுபடி அறிவிப்புல இருக்கிற ஒரு சில மேஜரான சந்தேகங்களை இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அதுக்கும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த நகை கடன் தள்ளுபடிக்கான அரசாணை எப்போ வெளியாகும், அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இது இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு த சேனல் சிபிரோஸ். கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்கள் எல்லாம் தள்ளுபடி ஆகுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. அதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. அதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கூட்டுறவு வங்கிகளில் நகை அடமானம் வச்சு வாங்கின கடன்களும் தள்ளுபடி ஆகுன்ற மாதிரி சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. மேலும் 6 சவரனுக்கு கீழே வச்சிருந்த நகைகளுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தும்ன்ற மாதிரியும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் மேஜராக இருக்கிற சந்தேகங்கள் நாம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி சிபிரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணியிருக்கீங்களான்றத ஒரே ஒரு முறை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் சந்தேகம் என்னன்னா, அதாவது 2021 ஜனவரி 31ஆம் தேதிக்கு உள்ள வாங்கின நகை கடன்களுக்கெல்லாம் இந்த தள்ளுபடி பொருந்தும்ன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு தகவல் வெளிவந்துருந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து நிறைய பேர் பிப்ரவரி மாதத்துல வாங்கின நகை கடன்களுக்கும் இந்த தள்ளுபடி வேணும்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிப்ரவரி 26ஆம் தேதி தான் வந்துச்சு. ஸோ இந்த டேட்டை பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிப்ரவரி மாதத்துல வாங்கின இந்த நகை கடன்களும் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு சில தகவல்களும் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த டேட் எது கரெக்டான டேட் அப்படிங்கிறது இன்னமும் குறிப்பிடப்படல, ஒரு டவுட்டாவே தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதற்கான அரசாணை வெளிவந்தாதான் இந்த டவுட் கிளியர் ஆகும். அண்ட் இன்னொரு ஒரு மேஜரான சந்தேகம் உங்களுக்கும் கூட எழுந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, அதாவது 6 சவரனுக்கு கீழே இருக்கிற நகை கடன்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனா இதுல 6 சவரனுக்கு மேல நகை கடன் வாங்கினவங்களை பத்தி எதுவுமே குறிப்பிடல, அது கூட ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா இந்த 6 சவரன் முழுமையா நகையை வைக்காம பிரிச்சு நகையை வச்சு கடன் வாங்கினவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அதாவது முதல் முறை 3 சவரன், அடுத்த முறை 5 சவரன் சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிச்சு நகை வச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த தள்ளுபடி எப்படி பொருந்தும்ன்ற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்வி சுங்கத்துறை அதிகாரிகள்கிட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்த போது எந்த நகை 6 சவரனுக்கு கீழே இருக்கோ அந்த ஒரு நகைக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி 2 நகையுமே ஒருவேளை 6 சவரனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கடன் வாங்கினவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நகைக்கு மட்டும் இந்த தள்ளுபடி பொருந்தும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னதான் 2 நகை பிரிச்சு வச்சிருந்தாலும் அந்த 2மே 6 சவரனுக்கு கீழே இருந்தாலுமே கூட ஒரு நகைக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தும்ன்ற மாதிரி இந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. இதுவுமே அவங்க சொல்றாங்களே தவிர அரசாணை வெளிவந்தாதான் நம்மளாலையும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். அண்ட் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண 2 சந்தேகங்களுக்குமே ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசாணை வெளியாகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அரசாணைன்னு சொல்லும்போது தமிழக அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. கூட்டுறவுத்துறை வங்கிகள் எல்லா இடங்களுக்குமே ஒரு சர்க்குலர் அனுப்புவாங்க. அப்போதான் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதில் இருக்கிற ப்ராசஸஸ். ஸோ இந்த அரசாணை எப்போ வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு இந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசாணை வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இதுல கேட்கப்படுற ஒரு பிரச்சனை கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை தேர்தல் முடிஞ்சு ஆட்சி மாற்றம் நடந்தது அப்படின்னா இந்த அரசாணை வெளிவருமா அப்படிங்கிற கேள்வி இன்னுமே அதிகமாகும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாராலையுமே இப்ப கிளியரா சொல்ல முடியாது. அண்ட் இதுல சொல்லப்படுற இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, அதாவது இந்த பொங்கல் நேரத்துல பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமா 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டது இல்லையா? இதற்கான ஃபண்டையே தமிழக அரசாங்கம் கூட்டுறவு சொசைட்டிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டையும் இன்னும் செட்டில் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை செட்டில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பயிர் கடனுக்கு வருவாங்க. பயிர் கடனை முடிச்சுட்டு தான் இந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது இந்த தள்ளுபடிக்கு தேவையான பண ஒதுக்கீடு இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் தான் செய்யப்படும்ன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்களா தாங்க இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். பட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது இந்த மாதிரி முக்கியமான அறிவிப்புகள்
அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அவசரப்படாம ஒரு கமிட்டி வந்து அமைச்சு அதன் மூலமா நடைமுறையில இருக்கிற சிக்கல்கள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு கொஞ்சம் நிதானமா இந்த அறிவிப்புகளை வெளியிட்டா மக்களுக்கு வந்து எந்த குழப்பமும் சந்தேகமும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ இனிமேல் வரப்போற அறிவிப்புகளை அந்த மாதிரி நிதானமா வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ண டவுட்ஸ் இல்லாம வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் என்னோட இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்றதுனால மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுறது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறது மூலமாகவும் என்னை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன்லயோ எடிட்டிங்ஸ்லயோ ஏதாவது குறைகள் கருத்துக்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தெரிவிக்கிறதுக்காக இருக்கவே இருக்கு கமெண்ட் பாக்ஸ். பட் இதையெல்லாம் தாண்டி யூடியூப் இல்லாம வேற ஒரு சில சோசியல் மீடியா லிங்க்ஸ்மே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் வந்து சேர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.